ஆஃப் த மோஸ்ட் டிஸ்டர்ப்டு நான் ஃபிலிம்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை வச்சு பேஸ் பண்ணி இந்த படம் எடுத்திருக்காங்க. உண்மையில் வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இன்க்ளூடிங் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நம்ம எவ்வளோ விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். சில விஷயத்தை வந்து கடந்து நம்ம போயிடுவோம். ஆனால் ஒரு விடுதலைக்கு பின்னாடி இல்லை நம்ம இந்தியாவிலே வந்து இவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம நடந்திருக்கா. என்ன ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஹிட்லருடைய படுகொலைகளை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக ஓகே, இந்தியா பாகிஸ்தான் ஓகே அவங்க வந்து பிரிஞ்சு ஓகே போயிட்டாங்க. ஆனால் எந்த மாதிரி சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி அவங்க பிரிஞ்சு போனாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து கேள்விப்பட்டாக்க நான் உண்மையிலே பார்த்தினாக்கா லாஸ்ட்டு இந்த படம் பார்த்து 1 வீக் 1.5 வீக்ஸ் ஆகுது. இப்போ நினச்சாலே வந்து கொல்கத்தா மக்களை அந்த சுச்சுவேஷனை நினச்சா வந்து எனக்கு வந்து சொல்கிறது ஒரு பதைக்குன்னு சொல்லுவேன். த பெங்கால் ஃபைல்ஸ் அப்படின்ற படம் தான். ஜஸ்ட்டு ஒரு போஸ்டரை பார்த்தா ஹைதராபாத் இருக்குள்ள ஜஸ்ட் வந்து ஒரு போஸ்டரை பார்த்துட்டு நான் கடந்து போயிட்டேன். த மோஸ்ட் போல்டு மூவி இந்தியாவில் எவர்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுத்துருந்தாங்க. நான் எதுனா ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அப்படி கடந்து போயிட்டேன். ஆனால் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் கண்டிப்பாக வந்து உண்மையிலே ஒரு இந்த படம் வந்து எப்படி சென்சார்லேருந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்ற விஷயமே வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது. அது சரி, தேவையான ஒரு வன்முறை தான். ஆனால் எப்படி ரிலீஸ் ஆச்சுன்றது விஷயமே பார்த்துருக்க உண்மையிலே வந்து ஏன்னா இப்போ ஜனநாயகன்ன்ற ஒரு படம் வந்து கமர்ஷியலான ஒரு படம் வந்து அதை வந்து சென்சார்லேருந்து என்னை வெளியே வரத்துக்கு வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்குன்னா அப்படி இருக்கக்குள்ள இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு கண்டிப்பாக அவங்க நினச்சிருந்தாக்க அந்த படத்தை வந்து என்னை வெளியே விடாமல் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஏதோ பல போராட்டங்கள் கூட வெளியே வந்துருச்சு. ஆனால் இது சொல்லப்பட வேண்டிய கதையா அப்படின்னாக்கா கண்டிப்பாக இது சொல்லப்பட வேண்டிய கதைன்னு தான் சொல்லுவேன். சரி, இந்து முஸ்லீம் இந்த ஜாதி பிரச்சனைகள், இந்த இனப்பிரச்சனைகள், நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் சண்டை பற்றி விட்டுருங்க. மனிதனுடைய ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் ஒரு விஷயம் வந்தாக்க எல்லாத்துலேயும் மறந்து எப்படி மிருகமாக இது மாறினான் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படத்தை பார்த்தேன். இந்த படத்தை வந்து இனிஷியலாக ஒரு அமைச்சருத்தனமாக சில விஷயங்கள் இருந்தாலும் அது இந்த மேக்கிங்க்கு சொல்லுவார். இருந்தாலும் படம் போக 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 படம் முடிவுக்குள்ளே சொல்ல வேண்டிய விஷயம் வந்து உண்மையிலே வந்து நம்மளுக்கு படப்படக்கி வைக்குது. சரி, இப்போ நானும் வந்து இது இந்து முஸ்லீம் அப்படின்ற பெரிய இது பிரச்சனை தான் இது இந்த இந்த ஃபிலிமில் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் அதையும் தாண்டி எப்படி பார்க்கணுனாக்க ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் இருக்கிற அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற மிருகம் நான் வெளியே வந்து அப்படியே நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னாக்க நான் இந்துக்கும் இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னாக்கா கண்டிப்பாக 100% இருக்குது. எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கோங்க, சேரர்களுக்கும் சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் வந்து கண்டிப்பாக வார் நடந்தது. எல்லா அரசர்களுக்கும் இந்த வார் நடந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இதோட பயங்கரமான வன்முறையெல்லாம் இருந்திருக்கு. ஓகேவா, அந்த இப்போ அந்த படத்தில் காமிக்கிறதுனால பெருசாக தெரியும். எக்ஸாம்பிள் எடுத்தினாக்க மகாபாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற சரி எந்த விஷயங்களும் வந்து இது காமிக்கலை. ஆனால் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, துரியோதனுடைய உயிர் வந்து அவர் துறையில் இருந்தது. அப்போ வந்து அவர் சாப்பில் எப்படி செய்தார், துறையை கிழிச்சு அவருக்கு ஆப்போசிட் சைடில் போடுன்னு சொன்னாங்களே, அது வந்து விசிலை பார்த்தா எப்படி தெரியும் நம்மளுக்கு ஒரு வன்முறையாக ரொம்ப ஒரு வன்முறை தான் தெரியும். ஸோ மனுஷனுக்குள்ளே இந்த வன்முறைகள் வந்து எப்பவுமே இருக்குது இல்லையா. அதை வந்து ஒரு இந்து முஸ்லீம் காமிக்குள்ள அது பெரிய விஷயமாக அது தெரிஞ்சாலையும் இது வந்து காலங்காலமாக நம்ம மனுஷனுக்குள்ளே அந்த உள்ளே இருக்கிற ஒரு மிருகத்தன்மை தான் நான் பார்க்குறேன். ஓகே, இது வந்து என்ன சொல்கிறது, அது அந்த டைமில் வந்து அது நடந்த விஷயம். இது ஏன் அப்படின்னு சொல்ல வரேன்னாக்க
மனுஷனுக்கு வந்து இந்துக்குவே பிரச்சனை இருக்குது. அந்த இந்துக்குள்ளே இன்னும் டீப்பாக பார்த்தீங்கன்னாக்க கேஸ்ட் வைஸ் ஒரு ஜாதிக்குள்ளேயே ஜாதி இருக்குது, பிரச்சனை இருக்குது. இதோட எவ்வளவோ மோசமான நம்ம விஷயங்களை வந்து நம்ம கேள்விப்படுறோம். அது வந்து ஒரு இந்து முஸ்லீமாக செப்பரேட்டாக அதை வந்து போர்ட்ரேட் பண்ணக்குள்ள நம்ம வந்து பெரிய விஷயமா தெரியல. ஆனால் வந்து இது எல்லா மனுஷனுக்குள்ளே நம்ம மனிதனுக்குள்ளே நம்ம மிருகம் வந்து தான் இதை வந்து சும்மா கடலுடைய பெயராலையும் ஜாதியுடைய பெயராலையும் மதத்தினுடைய பெயராலையும் மொழியினுடைய பெயராலையும் கண்ட்ரி உடைய பெயராலையும் சொல்லி நம்ம மனுஷன் நம்ம அடிச்சுட்டு இருக்கோம். இது மாறுமா அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து இது எல்லாத்தையும் வந்து நீ ரிமூவ் பண்ணினா மாறும். ஆனால் இது ரிமூவ் பண்ணுற பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. கண்டிப்பாக இருக்கலாம், இல்லை பல காலங்கள் ஓகே இது ஆகலாம். கண்டிப்பாக நம்ம மாறணும்னு நம்பலாம். இந்த ஜென்ரேஷன் இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷன் கண்டிப்பாக மாறும். உலகம் வந்து இது ஒரு விஷயமும் வரக்குள்ள எல்லாரும் நம்ம ஒருத்தர் தான் அப்படின்னு வரக்குள்ள கண்டிப்பாக எல்லா விஷயமும் மாறலாம். இந்த படத்தை எடுத்ததுக்காக கண்டிப்பாக வந்து ஒரு போல்டான ஒரு விஷயத்தை அவள் எடுத்ததுக்காக இந்த டீமுக்கும் இதில் அவர் நடித்த நடிகர்களுக்கும் ஒரு டைரக்டருக்கும் ஒரு போல்டான, ஏன்னா வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக என்னோடய சஜஷனாக்க குழந்தைங்களோட இந்த படத்தை ஓகே பார்க்காதீங்க. இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் முஸ்லீம் மேலேயோ இல்லை இந்து மேலேயோ வந்து எந்த உடைய கோபத்தை வந்து காட்டாதீங்க. இது நம்ம ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் அந்த சுச்சுவேஷனில் ஒரு நடக்கிற ஒரு பிரச்சனை. அதுக்கு எப்படி வந்து மனுஷன் ரியாக்ட் பண்ணுறான், அந்த காலகட்டத்தில் காந்தி மற்ற ஸ்டேட்டுங்க எப்படி நடந்துட்டாங்க அப்படின்ற அந்த காலகட்டத்தில் அவருக்கு நடந்த ஒரு விஷயத்தை தான் காமிச்சிருக்காங்க. என்ன சொல்கிறதுங்க, கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்காதீங்க. அதனால் வந்து எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தி பெங்கால் ஃபைல்ஸ். தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் எல்லாவுடைய ஒரு டைரக்டர்களாகட்டும் ப்ரொடியூசர்களாகட்டும் முடிஞ்ச அளவு மனிதனுடைய இந்த கேரக்டரை மேன்மைப்படுத்துறதுக்கு பாருங்கள். தயவு செஞ்சு அந்த மாதிரி ஸ்டோரி எடுங்க. முக்கியமாக ஒரு தமிழ் டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா விக்ரமன் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டைரக்டர்ஸ்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுட்டோம். மேக்கிங் என்ற பேரை சொல்லி நல்ல படத்துக்கு நம்ம ஒதுக்கி வச்சுட்டோம். வன்முறைகள் வந்து அதிகமாக பாடிட்டுருக்கு. அப்படி இருந்தும் சில படங்கள் ஒரு நல்லாவே ஓடுது. ஸோ முடிஞ்சளவு ஓகே நல்ல படத்துங்களை மனுஷனுடைய கேரக்டர் வந்து மேன்மைப்படுத்துகிற மாதிரி தயவு செஞ்சு படம் எடுங்க கேட்டுக்கிறேன். பெங்கால் ஃபைல்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியான ஒரு விஷயம். இந்த மாதிரி இந்தியாவில் ஓகே நடந்திருக்கு என்ற தெரிஞ்சுக்க விஷயம். இனிமேலும் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பாருங்கள். பாய்.